திருமாவுக்கு ரெட்டனாக்கில். அப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்ன? ஆதவர்ஜின் பேசினதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து அதற்கு சார்பாகத்தான் பேசினான்னு சொன்ன பிறகு நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கினீங்கனாக்கா உங்களுக்கு அழுத்தம் இல்லைன்னு சொல்றது நம்புறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா? அப்போ எவ்வளவு அழுத்தம் இருக்குன்றதை இன்னைக்கு விஜய் இன்னைக்கு மேடையில் சொன்னது உறுதியாயிருச்சா? உங்களுக்கு அழுத்தம், அதாவது அம்பேத்கரனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு கூட வர முடியாவிட்டால் விஜய் விசிகா மேலே கை வைக்கல. ஆரம்பத்திலேயே நான் அதான் சொன்னேன், இஃப் யூ கான்ட் ஏபிள் டு ஹேண்டில் தி ஹீட் யூ ஷுட் நாட் டச் தி ஃபயர். நீங்கள் இந்த நெருப்பை தொட்டு இருந்திருக்கக்கூடாது. நீங்கள் தொட்டதுடைய விளைவு நெருப்பை தொட்டால் நெருப்பு சுடும். அந்த புகை, அந்த சூட்டில் நீங்கள் நீங்களே பொசுங்கி போகக்கூடிய அளவில் தான் நீங்கள் எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்வதற்கான முனைப்பு எடுத்தார். இந்த ஒற்றை நபர் செய்யக்கூடிய அந்த ஒரு மாற்றத்திற்காக தான் இத்தனை கோடி பேர் போய் நிற்கிறான் பொழுது அந்த வசீகரம் உங்கள்கிட்ட இல்லை, அந்த வேலைப்பாடு உங்கள்கிட்ட இல்லை. காரணம் என்னென்னா, உங்களை பெரிய தலைவராக அங்கீகரிக்க இந்த சமூகம் தயாராக இருந்த பொழுது நீங்களே தெரிந்தே போய் அந்த திமுக என்ற படுகொலையில் விழுந்ததுடைய விளைவு இன்னைக்கு பாருங்கள், நீலம் கருப்பு சிவப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆதவர்ஜினா நேற்று வந்தாலாம் திமுக அழிச்சிருவேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் லாட்ரி சீட்டை ஒழிக்கிறதுக்குன்னு கேட்டிருக்காப்புல. உலகம் முழுக்க இருக்க லாட்ரியை தமிழ்நாட்டில் ஒழிச்சாச்சுன்னு பொழுது வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்க திமுகவை தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியாது. இதை சுபவீரப்பன் புரிஞ்சுக்கணும். கொடுத்த காசுக்கு மேலே கூவிக்கிட்டு இருக்கிறீங்க, நிப்பாட்டிக்கங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னு நினச்ச ஒருத்தரை நீங்கள் கட்சியை விட்டு 6 மாதம் கட்சியை விட்டு நீங்கள் நீக்கிருக்கீங்க கிட்டத்தட்ட. அவ்வளோதான், கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை 6 மாதத்துக்குனாக்கா இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல்பாடு. நான் சொல்லலையா, திமுகவோடு சேர்ந்தீங்கன்னா சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றுவாங்கன்ட்டு. இன்னைக்கு டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு வினோத். சார், திருமாவளவன் அவர்கள் கட்சியின் நலன் கருதி ஆதவர்ஜனை 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செஞ்சிருக்காரு. உங்களோட பார்வையில், ஏன்னா இது இப்போ 2 நாள் முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம், கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இஃப் யூ கான்ட் ஏபிள் டு ஹேண்டில் தி ஹீட் யூ ஷுட் நாட் டச் தி ஃபயர். நீங்கள் நெருப்பை தொட்டிருக்கக்கூடாது. விஜய் என்ற நெருப்பை தொட்டிங்க, கேட்டீங்க. உங்கள் கட்சியோடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கி நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரா இல்லையா விஜய்? ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு. இதை திமுக காரன் தான் சொல்லியிருக்கணும். அண்ணன் திரும்ப அந்த வார்த்தையை சொன்னார். இப்போது எத்தனை விஜய் வந்தாலும் திமுக முதல்ல காலி ஆகலை, திருமாவுடைய கூடாரம் தான் ஃபஸ்ட்டு காலி ஆகுது. இதில் என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னு நினச்ச ஒருத்தரை நீங்கள் கட்சியை விட்டு 6 மாதம் கட்சியை விட்டு நீங்கள் நீக்கிருக்கீங்க கிட்டத்தட்ட. அவ்வளோதான், கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை 6 மாதத்துக்குனாக்கா இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல்பாடு. நான் சொல்லலையா, திமுகவோடு சேர்ந்தீங்கன்னா சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றுவாங்கன்ட்டு. இன்றைக்கி ஆதவர்ஜினாவை நீங்கள் செய்த காரியம் என்பது இந்த சமூக நீதியை தூக்கி சவப்பட்டில் ஏற்றுறதுக்கான சமம். இப்போ நான் கூட வினோத் ஒரு புத்தகம் எழுதலான்னு இருக்கேன். நீங்களே புத்தகம் எழுதி நீங்களே வெளியிடலான்னு இருக்கீங்களா? இப்போ ஆதவர்ஜினா அவரை பற்றி எழுதினா இல்லையா புத்தகம், அம்பேத்கரை குறித்து அவங்க எழுதி அவங்களுடைய விகடன் குழுமம்லாம் சேர்ந்து வெளியிட்டதுனால இன்றைக்கி இருக்க காலச்சூழலை கருத்தில் வச்சு 2 புத்தகங்கள் எழுதலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். 2 புத்தகங்களுக்கும் தலைப்பு தேர்வு பண்ணியாச்சு. அதை சார்ந்து தான் புத்தகம் வெளியிட போகிறேன். சரிங்களா? அறிவாலயமா அறிவில்லாத ஆலயமா இன்றைய மனித மனம், ஒரு புக்கோட டைட்டில். அது யார் வெளியிட போகிறாங்க அது உங்களுக்கு பின்னாடி தெரியும். தலைப்பு என்னன்னாக்கா, அறிவாலயமா அறிவில்லாத ஆலயமா மனித மனம், இதுதான் தலைப்பு. நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக எடுத்துக்கூடாது, அறிவாலயம்னா. சரிங்களா? இன்னொரு புத்தகத்துடைய தலைப்பு அதிகார பகிர்வு திரைமறைவில் ஏன், நெஞ்சுக்கு நேராக நெஞ்சுக்கு நீதி கிடைக்குமா. 2 புத்தகம் எழுதலாம் இருக்கும். இந்த புத்தகம் எதை சார்ந்து இருக்கும்னாக்கா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை சார்ந்து மையப்படுத்தி இன்றைக்கு எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, சமூக நீதியை சவப்பட்டில் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மனித மனம் என்று எப்படி கல்லாய் போய் அவர்கள் பணத்திற்கு பின்னாடியும் பிணத்திற்கு பின்னாடியுமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஆட்சியில் பிணத்திற்கும் பாதுகாப்பு இல்லாமல் மண்ணை திருட்டு போகும்போது கூடவே 6 பணத்தையும் திருட்டு போயிட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ப தான் நம்ம சில விஷயம் கால ஓட்டத்திற்கு ஏற்ப சில விஷயத்தை எழுதணுன்றதுக்கான ஒரு முடிவு. இன்றைக்கு ஆதவர்ஜினா அவர்கள் இந்த கட்சியிலிருந்து, குறிப்பாக விடுதலை சிறுத்தையை எந்த இடத்திற்கு கொண்டு போய் அங்கீகாரத்தில் உட்கார வைக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா திருமா அவர்களை திரத்தி விரட்டி அடித்தது திமுக ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கு அந்த திருமா அவர்கள் உங்களுடைய கட்சியில் இருந்து கொண்டு உங்கள் கட்சியில் உங்களை உச்சாணி கொம்பத்துக்கு போய் உட்கார வைக்கணும்னு நினச்ச நபர்களை நீங்கள் ஆதவர்ஜினாவை கட்சியை விட்டு நீங்கள் 6 மாதம் நீக்கிருக்கீங்கன்னும் பொழுது, அப்போ அண்ணன் திருமா எந்த அளவுக்கு திமுகவுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டாரா என்ற ஒரு முதல் கேள்வி தான் இன்றைக்கு வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. ஓகே சார், இப்போ இந்த ஆதவர்ஜினா விஜய் அவர்களோட நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டதுனால தானே இந்த மாதிரி சர்ச்சைலாம் ஏற்பட்டு இருக்கு. அவர் கலந்துக்காமல் இருந்தால் இந்த மாதிரி நீக்கம் ஏற்பட்டிருக்குமா? ஆதவர்ஜினா கலந்து கொண்டது இவர்களுக்கு பிரச்சனை கிடையாது.
இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தல் நடைபெறணுன்றதை பேசினா தான் உங்களுக்கு பிரச்சனை. ரெண்டாவது விஷயம், ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே நீங்கள் முதல்வராகக்கூடாது இனி யாரும், அதுதான் மெயினான விஷயம். அப்போது கலைஞருக்கு பிறந்தநாள் ஸ்டாலினும், ஸ்டாலினுக்கு பிறந்தனால உதயநிதியும் அப்படின்ற பிரச்சனை வரும் பொழுது அப்போது திரும்ப என்ன சொன்னார்னாக்கா, எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லைனாரு. நம்பர் 1 நீங்கள் புரிஞ்சுக்கணும், எனக்கு எந்த நெருக்கடியும் திமுக கொடுக்கவில்லைன்னு சொன்னார். நான் திமுக அழுத்தத்திற்கு நான் அடிபணிந்து போவதில்லை, ஆதவர்ஜனுக்கும் அதுக்கும் ஆதவர்ஜன் சொன்ன கருத்துக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க வினோத், கட்சிக்கும் ஆதவர்ஜன் சொன்னதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனத்தை சார்ந்து தான் அவர் பேசினான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கட்சியை விட்டு நீக்கிருக்கீங்கன்னா அப்போ ரெட்ட நாக்கில் உங்களுக்கு திருமாவுக்கு ரெட்ட நாக்கில். அப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்ன? ஆதவர்ஜன் பேசினதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒரு வாய்ஸ் ஆஃப் காமனில் இருந்து அதற்கு சார்பாகத்தான் பேசினான்னு சொன்ன பிறகு நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கினீங்கனாக்கா உங்களுக்கு அழுத்தம் இல்லைன்னு சொல்கிறத நம்புறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா? அப்போ எவ்வளவு அழுத்தம் இருக்குன்றதை இன்றைக்கி விஜய் இன்றைக்கி மேடையில் சொன்னது உறுதியாயிடுச்சா? உங்களுக்கு அழுத்தம், அதாவது அம்பேத்கரனுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு கூட வர முடியாவிட்டால் உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் தரப்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன்னு சொன்னார்ல, இதான் அந்த அழுத்தம். ஸோ இந்த அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கி நீங்கள் ஆதவர்ஜனாவை வெளியில் ஏற்றிட்டு உங்கள் கூடாரத்தை கலைக்கக்கூடிய வேலையை நீங்களே ஆரம்பிச்சிருக்கீங்க. திருமாவர்களே தன் கூடாரத்தை கலைக்கக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருனாக்கா, எல்லோரும் ஆளூர் ஷானவாஸ் போல் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் ஒரு கூத்தாடின்னு சொல்லி பேசினார். அடித்த அடி சரியான அடி. நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஏற்கனவே, இந்த வார்த்தை கூத்து செய்யக்கூடிய நபர்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையினால் உங்கள் மீது என்ன வழக்கு போடணும், வன்கொடுமை வழக்கு போடணும்னு சொன்னதுனால இன்றைக்கு அவரை நான் சொன்ன வார்த்தையை திரும்பி பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டார் பகிரங்கமாக. அப்போது ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் தன் கட்சியை மேலே எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்காக இங்கே இருக்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட போட்டி போடுறது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே தவிர, திமுக மட்டும் வளரணும், திமுகவை எந்த குறை சொன்னாலும் உடனே அந்த நபர்களை கட்சியை விட்டு நீக்கிடுவோன்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குனாக்கா அந்த கட்சியுடைய அழிவு தொடங்கி விட்டது. நீங்கள் திருமாவளவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இனி 1000 ஆண்டு காலமாக இனிமேட்டு விடுதலை சிறுத்தை வளர்ந்து விடும்னு. கிடையவே கிடையாது. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாருன்னே சொல்லலாம். இப்போ விசிகா மேலே கை வச்சிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? விஜய் விசிகா மேலே கை வைக்கல. நான் அதை தான் மறுபடியும் சொன்னேன், ஆரம்பத்திலேயே நான் அதான் சொன்னேன், இஃப் யூ கான்ட் ஏபிள் டு ஹேண்டில் தி ஹீட் யூ ஷுட் நாட் டச் தி ஃபயர். நீங்கள் இந்த நெருப்பை தொட்டு இருந்திருக்கக்கூடாது. நீங்கள் தொட்டதுடைய விளைவு, நெருப்பை தொட்டால் நெருப்பு சுடும். அந்த புகை, அந்த சூட்டில் நீங்கள் நீங்களே பொசுங்கி போகக்கூடிய அளவில் தான் நீங்கள் எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்வதற்கான முனைப்பு எடுத்தார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, 2026க்குள் உங்கள் கூட்டணி கணக்கை முடித்து காட்டுகிறேன் சொன்னாரா? முதல் அடியிலேயே பார்த்தீங்கன்னா 1 வாரம் கூட முழுசாகலை, அதிகபட்சம் 3 நாள் கூட ஆகலை. 3 நாளைக்கே முச்சந்தியில் வந்துருச்சு அவங்களுடைய கதை. அப்போ எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஆதவர்ஜனை நீங்கள் நீக்கிட்டீங்கிற பொழுது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆதவர்ஜனா அவர்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அந்த கட்சி இல்லை, ஆனால் இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் ஆதவர்ஜனா மேலே கை வச்சிட்டிங்களே, அவருடைய மாமனார் லாட்டின் மார்ட்டின் சும்மா இருப்பாரா? எப்படியும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்ல சார். பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் தானே இந்த ஆக்ஷனே எடுக்கிறாங்க. அது நீங்களும் திமுகவும் சேர்ந்து பேசிக்கிட்டது, திரும்பவும் திமுகவும் பேசுனதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போது நீங்கள் லாட்டின் மார்ட்டினை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்கள் தான் எல்லா கட்சிக்கும் பணம் கொடுத்துருக்கிறாரு, சும்மா கிடையாது. நேற்று கூட ஒரு ஊடகத்தில் ஒரு மிக முக்கியமான ஊடகவியலாளர் சொல்லியிருக்கிறாரு, 1050 கோடிக்கு மேலே திமுக கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துலையும் அவர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இதற்கு மேல் நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகச்சரியான தருணம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜனுடைய கேட் ஓப்பன். அவருக்கு விடுக்கப்பட்ட கட்டுப்பாடு இருக்குல்ல, கைவிலங்கு போட்டது போல் அந்த கட்சியில் இருந்தார்ல, இப்போ 6 மாதத்திற்கு உங்களுக்கு கைவிலங்கு இல்லை, இறங்கி விளையாடுங்க. ஓகே சார், இப்போ இந்த 6 மாத காலத்தில் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லை சார்? அவர் இப்போ இந்த கட்சியிலேருந்து அவரே வெளியே வரலாம்ல, விசிகாவில் இருந்து. இப்போது முதல்ல அவர் கட்சியிலே இல்லை. இப்போ அவர்களை சொன்ன வரைக்கும் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க, சஸ்பெண்ட். அப்போ அவருக்கு அந்த கட்சியில் இல்லை. அப்போ அந்த பதவி மட்டும் எதுக்கு சார்? பதவியும் எடுத்துருக்கலாம்ல அவங்க? ஆப்வியஸ்லி கட்சியிலேருந்து எடுத்துட்டாலே பதவி இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ கட்சியும் கிடையாது, பதவியும் கிடையாது. இப்போ இந்த 6 மாதம் அவருடைய கேம் ஸ்டார்ட்ஸ். உங்களுக்கான இடம் திறந்த வெளியாக இருக்கிறது. இனி நீங்கள் அடித்து ஆடலாம் ஆதவர்ஜன் அவர்கள். இது டிவிக்கே பக்கமாக போகிறதுக்கா சார்? திருமாவையும் சரி, நல்லா கவனிச்சிங்க, திருமாவையும் நீங்கள் அடித்து ஆடலாம், திமுகவையும் அடித்து ஆடலாம். டிவிக்கே சார்பாக அடித்து ஆடலாமா, இல்லை தனியாக நின்று அடித்து ஆட போகிறாரா? அவர் எப்பயுமே சொல்லதான். ஏன்னா டிவிக்கே சார்பு ஆட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு தான் விஜய் இருக்கார். விஜய் டிவிக்கே சார்பு ஆடட்டும். இவர் உள்ளேருந்து கரெக்டாக என்ன கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சாரோ அதை எக்ஸாக்டாக ப்ளே பண்ண ஆரம்பித்தார். என்னன்னாக்கா, அரசியல் என்பது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அரசியல் என்பது ஒரு கேம் கிடையாது, இட்ஸ் அ மூவ்னு சொன்னேன். ஒரு சின்ன தவறான நகர்வு கூட இங்கே பெரிய தலைவலி ஏற்படுத்த முடியாது. ஒரு சரியான நகர்வாக தான் நான் ஆதவர்ஜனுடைய நகர்வு பார்க்குறோம். ஏன்னா எந்த அளவுக்குனாக்கா,
நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக எல்லா இடத்துலையும் கலைஞர் பேர் இவர்களுடைய புகழை பாடிக்கொண்டு இவர்களுக்கு ஒத்துழைமையாக இருந்து கொண்டு இருந்த இந்த செய்தி மட்டுமே வலைதளங்களில் வந்துகிட்டு இருந்தது. இதை மாற்றி எழுதுனது விஜய். அதுக்கு நிகராக இன்றைக்கு வந்து எழுதி கொண்டு இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா. இந்த 2 பேர் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊடகம் கிடையாது, ஒட்டுமொத்த அரசியல் தளத்தையும் வந்து இன்றைக்கு மாற்றி எழுதியிருக்காங்க. பொழுது இந்த 6 மாத காலம் உங்களுக்கு திமுகவை முடித்து விடுவதற்கான வேலை என்னெல்லாம் செய்யலாம்ன்றது ஆதவர்ஜனா வெல் பிளான்டாக செஞ்சீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க். ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுல தான் கை தேர்ந்த நபர்னும் பொழுது திமுக செய்த ஊழல்கள் என்ன ஆதவர்ஜனா பட்டியலிடுங்க. திமுகவில் எந்த நபர்கள்லாம் எந்த அடிமட்டத்திலிருந்து இன்றைக்கி எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் கோடிகள் சம்பாதித்து வைத்திருக்கார்கள் கணக்கெடுங்க. திமுக எத்தனை கோடி பணம் உங்களிடமிருந்து பெற்றது கணக்கெடுங்க. திமுகவால் நீண்ட நெடிய காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னென்ன, திமுகவால் சாதிய பாகுபாடுகளில் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, திமுக ஆட்சியில் வந்து ஜாஃபர் சாதிக்கு உட்பட இந்த போதை கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு பரப்பி கொண்டு போய் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை என்ன. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடிய ஆள் எடுங்கன்றேன். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், எவ்வளவு இளம் விதவைகள் உருவாகியிருக்கிறாங்க, எவ்வளவு இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் காணா போயிருக்கு, எவ்வளவு ஆறுகள் எவ்வளவு ஏரிகள் எவ்வளவு குளங்கள் காணா போயிருக்கு, எவ்வளவு விவசாய நிலங்கள் இந்த திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிப்காட்டுக்காகவும் ஏர்போர்ட்டுக்காகவும் பல ப்ராஜெக்டுன்ற பேரில் வந்து எவ்வளோ விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டு இருக்கிறது. அப்போது திமுக தலைமை குடும்பத்திற்கு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடி பெருகி இருக்கிறது, எப்படி இது வந்தது, இப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதெல்லாம் தெளிவான ஆள். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எடுங்கன்னு சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்துகிட்டு விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அவருடைய ஓட்டு சதவீதம் எவ்வளோ கூடும், அவரை நோக்கி வரக்கூடிய தொண்டர் பலம் எவ்வளவு, இப்படின்ற கணக்கெடுங்க. நாளைக்கு எந்த கட்சியோடு விஜயும் சேர்ந்து கூட்டணி வைக்கும் பொழுது திமுகவை மொத்தமாக முடிச்சு விட முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி எடுங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி அடிக்கிறதுக்கு 6 மாதம் உங்களுக்கு அழகான டைமை ஆண்டவன் அமைச்சு கொடுத்துருக்குறான். இதை வச்சு இந்த திமுக பண்ண மொத்த அமக்கலத்தை எடுங்க. குறிப்பாக ரெட் ஜெயின் மூவி, அந்த ரெட் ஜெயின் மூவி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏது பண்ணிகிட்டு இருக்கு எல்லாத்தையும் எடுங்க. அப்புறம் சபரிசன், நம்ம அவரை விட்ட முடியாது. சபரிசன் அதானி விவகாரம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மேட்ரு என்ன பண்ணலான்னு, நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னும் பொழுது அந்த விவகாரத்தை கையில் எடுங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக திமுகவை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை கையில் எடுத்து கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நாங்கள் இருமாப்போடு சொல்கிறோம் 200 நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் இருமாப்போடு சொல்கிறோன்றாங்களே, அந்த இருமாப்பில் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. கனிமொழிக்கு இருமாப்போடு நாங்கள் சொல்கிறோம் 200 ஜெயிக்க போகிறோம். ஆனால் இந்த 2 மாப்பு தான் உங்களுக்கு ஆப்பே வைக்க போகுது. ஒரு மாப்பு விஜய், இன்னொரு மாப்பு வந்து ஆதவர்ஜனா. இந்த 2 மாப்பும் சேர்ந்து உங்களை மாப்பு போட்ட மாதிரி தொடச்சி வெளியில் எறியக்கூடிய வேலை செய்ய போகிறாங்க. பொழுது கனிமொழி சார்ந்த என்னென்ன விவகாரம் இருக்குது எல்லாத்தையும் எடுங்க. RS பாரதி யார், எதற்காக வந்து அவரை வந்து தேவையில்லாமல் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசும்பொழுது இவர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறார். நீங்கள் வெறும் கட்சிக்காரன், உங்களுக்கு அமைச்சர் பதவி எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு நீங்கள் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன. ஸோ ஒட்டுமொத்தமாக என்டையர் டேட்டா பேஸ் எடுங்க. இன்றைக்கு இன்னொரு அவலமான நிலை, ஆதவர்ஜனா வந்து எதிர்த்து பேசினதுக்காக மதுரையில் விடுதலை சிறுத்தையோட கொடியை ஏற்றுவதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக அந்த கொடியை யார் ஏற்ற போன தெரியுங்களா, திருமாவளவன் அவர்கள் அந்த கொடியை அதை ஏற்றி வைப்பதாக இருந்துச்சு. அதற்கு வந்து காவல்துறை சார்பாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே இருந்த கொடி கம்பத்தை விட இப்போ அதிகமான உயரத்தில் இந்த கொடி கம்பத்தை வச்சுட்டு புதுசாக அதில் வந்து திரும்ப ஏற்ற வைக்க போகிறாங்க. அப்போது காலங்காலமாக இவருடைய கொடிகள் இவருடைய என்ன சொல்கிறது, இவனுடைய போஸ்டர் இவனுடைய பதாகைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு திருமாவை வந்து ஓரங்கட்டி கொண்டே இருந்த இந்த அடக்குமுறையை எதிர்த்து இவரால் வந்து வெளியில் வரவே முடியாமல் மீண்டும் வந்து திரும்ப வந்து திமுகவிடம் சரணடைந்திருக்கிறார். பொழுது ஆதவர்ஜனா இவர் கேட் ஆர் ஓப்பன், உங்கள் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, இறங்கி அடிச்சிங்கனாக்கா திமுகவை நம்ம முடிச்சு விடுவதற்கு 2026 அவர்கள் சல்லி ஆகிறதுக்கான என்ன வேலை ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணணுமோ பண்ணிங்கனாக்கா வெற்றி. ஏன்னா இவர்கள் ஆணவத்தோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஜயும் ஆதவர்ஜனாவும் இந்த புத்தக வெளியீட்டில் கலந்து பேசிய பிறகு திமுக கூடாரம் ஒட்டு மொத்தமாக கிறுக்கு பிடித்ததை போல் வந்து ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பொழுது இதை நம்ம வந்து அப்படியே கடந்து போக முடியாது. வி சப்போர்ட் ஆதவர்ஜனா, பார்த்துக்கலாம். ஓகே சார், இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணுறாங்களாம், இவங்களோட கட்சியை உடைக்கிறாங்களாமா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கட்சியை உடைக்கக்கூடிய வேலையை நீங்கள் தான் தொடங்கி இருக்கிறீர்கள். அதிமுக வந்து உங்களுக்கு உள்ளே வந்து போய் ஆதவர்ஜன்ட்ட கூப்பிட்டு நீங்கள் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய கட்டமைப்பை பார்க்க வேண்டிய வேலையை தான் பார்க்குறாங்க. நீங்கள் தான் உங்களுடைய கட்டமைப்பை நீங்கள் தான் பாதுகாத்து வைத்துக்கொள்ளணும்.
அப்போது அதை கூட பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடியலனாக்கா அப்போ வந்து உங்களுடைய பலவீனம் வெளிப்படுதுன்னு தானே அர்த்தம். அப்போது ஒரு தலைவருக்கான தன்மையை என்னன்னாக்கா எப்படி நம்ம கட்சியை கட்டுக்கோப்பில் வச்சுருக்கிறோன்றது தான். நீங்கள் செல்லூர் ராஜு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்லூர் ராஜு அப்படி ஒரு நபர் இருந்தார் என்பது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தானே தெரிஞ்சுது. அது வரைக்கும் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் தெரியும், பப்ளிக் யாருக்குமே பெருசாக தெரியாது. அப்போது நீங்கள் எந்த மாதிரியான நபர்கள் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி நம்ம கையில் வச்சுருக்கோன்றதை பொறுத்து தான் அடுத்த நகர்வு. ஒற்றைமுகம் எம்ஜிஆர், ஒற்றைமுகம் ஜெயலலிதா, இப்படி தான் வந்து ஒரு அடையாளம் வந்தது. நீங்கள் விஜயகாந்த் கட்சிக்குமே அவர் மட்டும்தான் லேபிள், அதை வச்சு தான் எல்லாமே. ஸோ அதுபோல தான் வந்து நீங்கள் இருந்திருக்கணும் ஒரு கட்சியோட தலைவராக. இன்றைக்கு விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் அடையாளம். அந்த ஒற்றை நபர் செய்யக்கூடிய அந்த ஒரு மாற்றத்திற்காக தான் இத்தனை கோடி பேர் போய் நிற்கிறான பொழுது அந்த வசீகரம் உங்கள்கிட்ட இல்லை, அந்த வேலைப்பாடு உங்கள்கிட்ட இல்லை. காரணம் என்னென்னா, உங்களை பெரிய தலைவராக அங்கீகரிக்க இந்த சமூகம் தயாராக இருந்த பொழுது நீங்களே தெரிந்தே போய் அந்த திமுக என்ற படுகொலையில் விழுந்ததுடைய விளைவு இன்றைக்கி பாருங்கள், நீலம் கருப்பு சிவப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போது இதை இந்த சமூகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது பொழுது எப்படி அண்ணன் சீமானுடைய கூடாரம் காலியானதோ கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தையோட கூடாரமும் காலியாகும். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் திரும்ப வந்து அதற்கு பிறகாக நீங்கள் ஆர்எஸ் பாரதி இடத்துக்கு நீங்கள் ரீப்ளேஸ் ஆகிடலாம். ஓகே சார், நீங்கள் இப்போது ஆர்எஸ் பாரதின்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவை அழிக்க நினச்ச எல்லாருமே மண்ணோட மண்ணாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாருல்ல. ஆர்எஸ் பாரதி சொல்கிறார், திமுகவை அழிப்பேன்னு சொன்ன எல்லா நபர்களும் மண்ணோடு மண்ணாக போயிடுவானுங்க, இதுதான் வரலாறு, நான் சாபம் கொடுக்கவில்லைன்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் சாபம் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தா கூட அது ஏதோ கோபத்தின் விளைபாடுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து சொல்வது சாபம் கொடுக்கவில்லை, இதான் வரலாறுனாக்கா அப்போ உங்களை எதிர்த்த நபர்களை எல்லாம் மண்ணில் வச்சு புதைச்சிருக்கீங்கன்றதுன்னு உண்மை. அப்போ இதுபோல் எத்தனை நபர்களை இது வரைக்கும் அழித்திருக்கிறீர்கள்ன்றத திமுக சார்பாக நீங்கள் வாக்குமூலம் கொடுத்த பொழுது இப்படி அராஜகம் செய்து கொண்டு மனிதர்களாக பார்க்காமல் நீங்கள் அத்தனை பேரையும் மண்ணுக்கு இரையாக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலை செஞ்சுருக்கீங்கன்னு பகிரங்கமாக சொன்ன பொழுது இந்த திமுகவிற்கு இந்த திமிர்த்தனம் பேசி கொண்டு இந்த மக்களை காவு கொடுத்த இந்த நபரோடு இனி இருக்க வேண்டுமா என்பதை தான் வந்து திரும்பவும் நீங்கள் முடிவு பண்ணணும், மக்களும் முடிவு பண்ணணும். ஏன்னா மக்கள் வந்து அவர்கள் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடலூரில் உதயநிதி அவர்களை வந்து கதற விட்டுருக்காங்க மக்கள். நீங்கள் வந்து உதயநிதி ஒரு வழி இல்லாமல் தலைதறிக்க ஓடியாந்துருக்கிறாருனாக்கா அப்போ எந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு புரியுதில்ல. இது தொடரணுன்ற கூடுதலாக நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா சுப வீரப்பனும் பேசியிருக்கிறாரு ஆதவர்ஜினா குறித்து. நேற்று வந்தவன்லாம் ஆளாளுக்கு நேற்று வந்தவன்ட்டு அப்புறம் நேற்று வந்தவன் கொடுத்ததெல்லாம் வாங்கி நக்கிறீங்களா? நல்லா இருக்கா? நான் கேட்கல தம்பி, வலைதளத்தில் வந்த பதிவு, நீங்கள் வேறு எதாவது நான் கேட்டேன்னு நினச்சிக்கக்கூடாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆதவர்ஜினா நேற்று வந்தாலாம் வந்து திமுக அழிச்சிருவேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் லாட்ரி சீட்டை ஒழிக்கிறதுக்குன்னு கேட்டிருக்காப்புல. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உலகம் முழுக்க லாட்ரி இருக்குது. உலகம் முழுக்க இருக்க லாட்ரியை தமிழ்நாட்டில் ஒழிச்சாச்சுன்னும் பொழுது வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்க திமுகவை தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியாது. இதை சுபவீரப்பன் புரிஞ்சுக்கணும். கொடுத்த காசுக்கு மேலே கூவிக்கிட்டு இருக்கிறீங்க, நிப்பாட்டிக்கங்க. சார், இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இறுதியாக ஒரு கேள்வி, இப்போது டிவிகேல போய் ஆதவர்ஜன் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி சேர்ந்தா விஜய் அவர்கள் ஏற்றுப்பாரா? கேட்ஸ் ஆர் ஓப்பன்டு. நிச்சயமாக வந்து விஜய் வந்து வார்ம் வெல்கம் பண்ணுவார். ஆனால் அந்த முடிவை ஏற்க வேண்டியது ஆதவர்ஜன் அவர்கள். ஆதவர்ஜன் அவர்கள் உங்களுடைய ஸ்டஃப், உங்களுடைய பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் இங்கேருந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் டிவிக்கில் போயிட்டு இந்த அரசியலை டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அரசியல் களத்திற்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி உங்களுடைய ஸ்டஃப்பை காட்டுறதுக்கான எல்லா முனைப்பும் நீங்கள் திமுகவை ஜெயிக்க வச்ச பொழுதே உங்களுடைய தரம் என்ன, உங்களுடைய தகுதி என்ன என்பது மக்களுக்கு தெரிந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது என்றைக்குமே திமுக விட்டு வெளியில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க திருமாவை தூக்கி நீங்கள் கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வச்சாலும் அந்த அதிகாரத்தையும் கொண்டு போய் திரும்ப திமுகவோட தான் சரணடைவார்னும் பொழுது நீங்கள் அங்கே இருப்பதை விட்டு டிவிகேல வந்து நீங்கள் இணைஞ்சி, இல்லை நீங்கள் டிவிகேலே இல்லையே விருப்பம் இல்லையா, தனியாக உங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் பற்றி கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் எலெக்ஷன் டயத்தில் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே இருக்கணும், எந்த கட்சியில் போய் இணைஞ்சு நீங்கள் சீட்டு வாங்கணும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷம் ஓப்பன்டு. அவர் 6 மாதம் கழிச்சு கூப்பிட்டாலும் போக தேவையில்லை. அதுக்குள்ளே நான் சொன்ன பட்டியல் இருக்குல்ல, நீண்ட நடிகை பட்டியல், அந்த ஒட்டுமொத்த பட்டியலையும் எடுத்து அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லாமல் திமுகவை சல்லியாக உடைத்து சிதறடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்ய முடியும் பொழுது இது ஆதவர்ஜினா செய்யணும். வி வில் சப்போர்ட் ஆதவர்ஜினா. ஏன்னா அறத்தின் பால் ஒரு மனிதன் நின்று இங்கே மக்களை காவு கொடுக்கக்கூடிய நபரை கேள்வி எழுப்புறான்னா அவனோடு நிற்பது அறம். அப்படி தான் நம்ம விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணோம், இப்போ அப்படி தான் ஆதவர்ஜினுக்கும் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.